ஜெபம் பண்ண கடவோம். தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, தூய ஆவியே, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இப்பொழுது எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 634 பாடுவோம். நான் பிரமித்து நின்று பேரென்பின். கீதம் 634 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆயில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் என்று சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தனை என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம்.
யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கலை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடுக்கு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 112ஆம் சங்கீதம். 112ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். அல்லேலூயாம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாமல் இருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடுவாகி தன் பற்களை கடித்து கரைத்து போவான், துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசாயிற்று. Namala
வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டோடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் என்னைக்கும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்ப மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகள் நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட சாதை அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களில் குடும்ப ஜபங்களில் சாதை அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற இந்த உன்னதமான ஊழியங்களுக்கு ஜபிப்போம். ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வர ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை சொன்னால் நிச்சயமாக நீங்கள் தாங்க முன்வரலாம். அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கின்ற கோயில்பட்டியை சார்ந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கின்றவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, ஹெவலின் ஜாய்ஸ் என்ற அருமையான ஊழியங்களையும் குடும்பமாக செய்து கொண்டு அருமையான பிள்ளைகள். அன்புக்குரிய சகோதரர் M.A. ஸ்டீவன் சுந்தர் சிங் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி KCS எலிசபெத் எவாஞ்சலின் அவர்களுக்காக அவருடைய துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனோடு கொடுத்த நல்ல தாளந்துகளுக்காக கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனோடு கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக அன்பு மகன் SM காட்வின் ஜெரமையா, SM கிளாட்வின் ஐசக், இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த முழு குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்து வழிநடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறபடியே, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டோடைய பரிசுத்த நாமமைக்கென்று பெரிய அற்புதங்களாக அடையாளங்களாக நிறுத்துவாராக. விசேஷமாக தேவன் கொடுத்த பிள்ளைகளை அவ்வாறு ஆசீர்வதித்து எல்லா நன்மையினாலும் நிரப்ப அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இந்த ஊழியத்திற்கு பல வகையில் உதவி செய்கிறவங்க அனைவரோடும் நிச்சயமாகவே இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட இந்த துதி ஆராதனை வழி நடத்தும்படியாக அருமையான சகோதரர், நம்முடைய இந்த ஊழியத்தை இன்றைக்கு ஆதரிக்கின்ற தாங்குகின்ற சகோதரர் திரு M.A. ஸ்டீவன் சுந்தர் சிங் அவர்கள் நமக்கு பாடலை பாடி இந்த ஆராதனை வேலையை நடத்தி கொடுப்பார்கள். நம் ஜெபத்தோடு கூட நாம் காத்திருப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட எப்போது இருப்பதாக. ஆமென். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஏஞ்சல் டிவி நேயர்களை உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கல்லிடைக்குறிச்சி கிரைஸ்ட் சர்ச் மூலமாக இந்த ஆராதனை வேளையில் உங்களோடு இணைந்திருக்கிறோம். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருகிறேன் என்று சொன்ன தேவன் அவர் நம் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த ஆராதனை வேளையில் எந்த இடத்துல இருந்தாலும்
நாம் கர்த்தரை பாடி துதிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற இயேசு உண்மையுள்ள தேவன், அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் உலகெங்கும் சுற்றி வந்தவர், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நமக்காக மரணத்தை ஜெயித்தவர், அவர் பாதாளத்தை வென்றவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எங்களோடு இணைந்து நல்லவர் 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 என் இயேசு நல்லவர் என்று பாடி நாம் எல்லாரும் கர்த்தரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிப்போம். உற்சாகமாக கைகளை தட்டி எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆராதனைகளை நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உன்னை ரட்சித்தவர், நன்மை செய்த இவர், நாடெங்கு சுற்றியவர், நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். சொல்லுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் அவர் நம் பாவத்தை போக்க வந்தவர், பாவத்தை போக்கி பயமதை நீக்கிய இயேசு நல்லவர். பரலோக சந்தோஷம் பக்தர் கழித்த இயேசு நல்லவர். பாவத்தை போக்கி சொல்லுவோம். நம்முடைய பாவத்தை சாபத்தை நோக்க அவர் நீக்கி போட வந்தவர் நல்லவராக இருக்கிறார். இயேசு நல்லவர். பரிமள தைலம் வாசனை தந்த இயேசு நல்லவர். பரிமள தைலம் வாசனை தந்த இயேசு நல்லவர். பாரினிலைவர் போல் அவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. பாரினிலைவர் போல் தெய்வமும் இல்லை. நல்லா சேர்ந்து இருக்கிற இடத்துல இயேசு நல்லவர். நல்ல கைகளை உயர்த்தி இயேசுவுக்கு ஆராதனை செலுத்துவோம். இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். சொல்வோம். இருளில் வாழும் ஜனங்களை மீட்ட இயேசு நல்லவர். லோகத்திற்காக இருளில் இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்திற்குள் கொண்டு வரும்படியாக வாழும் ஜனங்களை மீட்ட இயேசு நல்லவர். லோகத்திற்காக சிலுவை சுமந்த இயேசு நல்லவர். மண்ணுயிர் காக்க தன்னுயிர் தந்த இயேசு நல்லவர். மண்ணுயிர் காக்க தன்னுயிர் தந்த இயேசு நல்லவர். மூன்றாம் நாளில் உயிர் துயித்தெழுந்த இயேசு நல்லவர். மூன்றாம் நாளில் உயிர் துயித்தெழுந்த அவர் உயிரோடு இருக்கிற தேவன் நல்லவர் என்று சொல்லி இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். சொல்வோம். இயேசு நல்லவர். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் என்று பாடி இயேசு நல்லவர், நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் அவர் உண்மையுள்ள தெய்வம். நாம் ஆராதிக்கிற இயேசு உண்மை தெய்வம் இவர். உலகை ரட்சித்தவர், நன்மை செய்த இவர், நாடெங்கு சுற்றியவர், நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நானிலத்தோர்க்கு நன்மைகள்
செய்த நல்லவர். எல்லாரும் சொல்வோம், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இருக்கிற இடத்துல என் இயேசு நல்லவர். அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர். ஐயா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்ட சூழ்நிலையில நீங்க இருளான வாழ்க்கையில இருக்கலாம், இன்றைக்கு உங்க கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பல தடைகளின் நடுவில் இருக்கலாம். என் வாழ்க்கை எப்பவும் கசப்பா இருக்கு, தோல்வி நடுவில் இருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில கண்ணீர் என்ற துயரத்தோடு இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். ஒரு பாடலை எங்களோடு இணைந்து ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எத்தனை வார்த்தைகள் ஒரே ஒரு வார்த்தையில காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தது. அன்றைக்கு அவருடைய வார்த்தையில ஒரே ஒரு வார்த்தையில மரித்து போன லாசர் உயிரோடு எழுந்தான். எத்தனையோ அற்புதங்களை செய்த இயேசு, அவருடைய வார்த்தை இன்றைக்கு ஜீவன் உள்ளது. ஆண்டவருடைய பாதத்திலே இந்த வேளையில ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவரே, ஒரு வார்த்தையில எங்களுக்கு சுகம் கிடைக்கும். அன்றைக்கு 100க்கு அதிபதி விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல என் வேலைக்காரனுக்காக ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று விசுவாசத்தோடு சொன்னது போல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எங்களோடு சேர்ந்து இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியோடு ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை, உங்க வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உங்க வார்த்தை உயிர்ப்பிக்கும், உங்க வார்த்தை ஜீவனுள்ளது என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். சொல்லுவோம், வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். சொல்வோம், கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் மாறுமே. இன்றைக்கு நீங்க அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறீரே. சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எரிகோவின் தடை, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோ கோட்டை போன்ற எதிரான சூழ்ச்சிகள் இருந்தாலும் நீங்க துதிக்கிற வேளையில் எல்லாம் மாறும் போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே.
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த வேளையில எந்த இடத்துல இருந்தாலும் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நடுவில் என் வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வாரா என்று இந்த இடத்துல இந்த சேனல் மூலமாக இந்த ஆராதனை வேளையில் இருக்கலாம். உங்கள் முன்னால ஆராதித்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் 13 ஆண்டுகள் கோயில்பட்டி பக்கத்தில் ஆசிரியராக வேலை செய்து கொண்டு வருகிறேன். அந்த 13 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து கொண்டு சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். கடந்த மே மாதத்தில் எனக்கு ஆண்டவர் 13 ஆண்டு சம்பளங்களை கடவுள் கொடுத்தார். காரணம் என்ன? ஆண்டவருடைய வசனங்களை உறுதியாய் பிடித்து கொண்டேன். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, தடைகளை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னது போல உங்க வாழ்க்கையில ஐயோ எல்லா இடத்திலும் போகிற பிசினஸ் தடையா இருக்கிறது, எல்லா தொழிலும் நஷ்டமடைந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில எப்பொழுது போராட்டம், என் பிள்ளைக்கு எதிர்பார்க்கிற நன்மை நடக்கலை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். இந்த ஒரே ஒரு சரணத்தை, இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாற்றுகிற கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்க இருள் வெளிச்சமாய் மாறும். நம்பிக்கையோடு ஏசப்பா என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி, ஆண்டவரே இந்த இருளான வாழ்க்கை என் வாழ்க்கையில செழிப்பாய் மாறட்டும். எந்த தடைப்பட்ட காரியத்தும் இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்பிக்கையோடு நல்ல உற்சாகமா பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாக இருள் வாழ்க்கை அது செழிப்பாய் மாறும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இந்த ஆராதனை வேளையில் இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வாழ்க்கையில் ஆண்டவரே உங்க வார்த்தை வந்தா போது அது உயிர்ப்பிக்கும் என்ற விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வார்த்தையிலே வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனை உயர்த்த போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிற ஆராதனை வேளையில உண்மையா கர்த்தர் ஆராதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க வாழ்க்கையில இருளை மாற்றுகிறவர், வியாதியை தீராத வியாதியை மாற்றுகிற தேவன் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். எத்தனை அற்புதங்களை செய்த தேவன் அன்றைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாக ஆண்டவர் அழைத்து பார்வோனின் பிடியிலிருந்து அழைத்து வந்த தேவன், அன்றைக்கு காற்றையும் கடலையும் அதட்டின இயேசு இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். நல்ல தேவனாயிருக்கிறார். எந்த சூழ்நிலையில சோர்ந்து போய் இருக்கலாம், மன கஷ்டத்தில் இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம், ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பா உங்க வார்த்தைக்கு ஜீவன் உள்ளது. நீங்க மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், சாத்தானின் தலையை நசுக்கினவரே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்த இடத்துல இருந்தாலும் உங்க கண்களை மூடி இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுவோம். இயேசு என்கிற வார்த்தையை சொல்லும் போது உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு மீட்பு, உங்களுக்கு ரட்சிப்பு, உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு மன சமாதானத்தை கொடுக்கிறவர் அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருக்கிறவராக இருக்கிற தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒருவரும் சேரக்கூடாத உன்னதமான ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர். சொல்வோம், ஆதியும்
அந்தமுமானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், இருந்தவரும் இருக்கிறவரோ இருந்தவரோ இருப்பவரோ, சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரோ இருப்பவரோ, சீக்கிரம் வரப்போகும் ராஜா. ஒரே ஒரு வார்த்தை சொல்வோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரோ, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தரே. மீண்டுமாக சொல்லோ, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடோ, உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவானி நாமமது, உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடோ, உலகெங்கும் சொலித்திடும் நாமமது, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது, உலகெங்கும் ஜொலித்திடும் இயேசு என்ற நாமத்தை உயர்த்தி சொல்வோம், இயேசு என்ற திருநாமத்தில் எங்களோடு இணைந்து அந்த இயேசுவின் நாமத்தை, அகிலத்தை போற்றுகிற நாமத்தை உயர்த்தி, இயேசு என்ற திருநாமத்தில் பாவத்தில் வாழும் பாவியை மீட்க வந்த நாமம் சொல்வோம், பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினி, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்த நாமம் இயேசுவின் நாமம், பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாம் பரலோகத்தில் பரலோகத்தில் சேர்க்கும் அந்த நாம நம்மை பரலோகத்தில் சேர்க்கும், சேர்க்கும் நாமமது, இயேசு என்ற திருநாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என்ற நாமத்தை, நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு இணைந்து எந்த சூழ்நிலையில் ஆராதித்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது போல இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஆராதித்தோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல இருந்து மனக்கசப்போடு கஷ்டத்தோடு துயரத்தின் நடுவில் இருந்தாலும் அன்றைக்கு அன்னாளின் கண்ணீரை துடைத்தவர், ஆகாரின் அழுகுரலை கேட்டவர். துக்கத்தை மாற்றுங்க, வேதனையை மாற்றுங்க, விடுதலை கொடுங்க, ரட்சிப்பை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சகையுடைய வாழ்க்கையில சொன்ன தேவன் எல்லா குடும்பத்திலும் சமாதானம், சந்தோஷம், சுக வாழ்வை கட்டளையிடுங்க. உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, அதில் ஜீவன் இருக்கிறதப்பா, ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த மென்மையான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்று என் ஆண்டவருக்கு பெரிய சாட்சியாக இந்த உலகத்தில் ஜீவிக்க கிருபை தாரும். நீரே எங்களோடு கூட பேசும், என்னை மறைத்து வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக.
இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் குணமாகுதல், த ஹீலிங் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாதம் 18ஆம் தேதி பரிசுத்த லூக்காவின் திருநாள். லூக்காவை பற்றி வேதத்தில் பார்க்கும்பொழுது அவர் ஒரு சிறந்த மருத்துவர் என்பதாக வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகின்றார்கள். ஆகவே அவருடைய திருநாளை குறித்து சிந்திக்கிற நாட்களிலே நாம் இந்த குணமாகுதல் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வியாதியின் கட்டுகளிலிருந்து மற்றும் சரீரப்பிரகாரமாக நாம் படுகின்ற எல்லா வேதனைகளிலிருந்தும் நமக்கு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு கரிசனையோடு கூட தான் இன்றைக்கு நாம் இது சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த வியாதிகள் எதற்காய் வருகிறது? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 3 காரியங்கள் நிமித்தமாக பொதுவாக வரலாம். பார்த்துங்க, ஒன்று இயற்கையாகவே நம்முடைய சில பலவீனங்கள், இயற்கைக்கு எதிராக சில காரியங்கள் நாம் செய்யும் பொழுது நமக்கு சில வியாதிகள் நினைச்சுதானே வருகிறது. பனி காலத்தில் எதையாவது குளிர்ச்சியான ஒரு பலகாரங்களை நாம் சாப்பிடும் என்று சொன்னால், அதிகமாக நாம் மழையிலே நனைந்து செல்வோம் என்று சொன்னால், பனியில் அதிகமாக பாதிக்கப்படும் என்று சொன்னால் சில பலவீனங்கள், அது இயற்கைக்கு எதிராக நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்து நிமித்தமாக. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 38ஆம் சங்கீதம் 3, 5 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாவத்தினால் என் எலும்புகளில் ஆரோக்கியம் இல்லை. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மதிகேட்ட நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. அப்போ பாவம் ஒரு மனிதனுடைய வியாதிகளில், ஒரு மனிதனுடைய சரீரத்தில் வியாதிகளை கொண்டு வருகிறது. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது திமிர்வாதக்காரனை இங்கு 4 பேர் ஆண்டவர் கொண்டு வருகிறதை பார்க்கின்றோம். ஆண்டவர் அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு முன்பாக முதலாவது என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் என்ன பொருள்? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வியாதிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவங்கள். அது மன்னிக்கப்பட்ட உடனே அவன் உடனடியாக விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறான். அப்போ பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வியாதிகளை கொண்டு வருகிறது. தேவனுக்கு எதிராக பயங்கரமான குற்றங்களை, அக்கிரமமான காரியங்களை செய்யும் பொழுதெல்லாம் இது என்ன செய்யுதுன்னா நமக்கு வியாதியை கொண்டு வந்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் யோவானது சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் வாசித்து பார்க்கும்போது சீசர்கள் கேட்கின்றார்கள், அங்கே ஒரு பிறவி கூட நடந்து சென்று கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, இது யார் செய்த பாவம்? ஆண்டவர் என்ன சொல்றான்? தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்தான். சில வேளைகளில் சில பலவீனங்கள் அது என்ன கடைசியில் என்ன எதற்காக என்று சொன்னால், ஆண்டவர் அவனுக்கு அற்புதமான ஒரு சுகத்தை என்ன செய்தார்னா கொடுக்கிறாரு. அப்போ தேவனுடைய நாம அதன் மூலமாக என்ன செய்கிறதுனா மகிமைப்படுகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த வியாதிகள் வர சில காரணங்களை குறித்து வேதத்துல நாம பார்த்தோம். ஆனால் என்ன ஒரு வியாதிகள் வந்தாலும் கூட நான் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சுகத்தை யாரு கொடுக்குறன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான். யாத்திராங்க புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் யெகோவா ராஃபா என்று அவருக்கு ஒரு பெயர். நம்மை சுகமாக்குகிற, குணப்படுத்துகிற ஆண்டவர். சங்கீதம் 41:3 பார்க்கும் பொழுது, அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆண்டவரே, அவன் வியாதி படுக்கை மாற்றி போடுகிறது வல்லமையுடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிற, அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. அவர் தான் உன் நோய்களை நினைச்சுதான்னா குணமாக்குகிறார். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறார்னா குணப்படுத்துகிறார். எரேமியா 33:6 சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணேன், அவர்களை குணமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சௌக்கியத்தை வர பண்ணுகிறார்,
ஆரோக்கியத்தை வரப்படுகிறார். சுகமாக்குறதல், குணமாக்குதலை ஆண்டவர் என்ன செய்தார்? நாம் கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. சரீர பிரகாரமான வியாதியை மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 41ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே அவன் கதறுகிற தேவ சமூகத்தில், ஆண்டவரே என் ஆத்மாவை குணமாக்கும். நாம் சரீர பிரகாரமாக மாத்திரம் வியாதினால் பாதிக்கப்படவில்லை. அநேக வேளைகளில் ஆத்மாவிலும் பலவீனப்பட்டு போய்விடுகிறோம், வியாதிப்பட்டு போய்விடுகிறோம். அந்த ஆத்ம வியாதியும் குணமாக்குவதற்கு யாரால் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ எந்த ஒரு பலவீனமாய் இருந்தாலும், எந்த ஒரு நோயாய் இருந்தாலும், எந்த ஒரு வியாதியாய் இருந்தாலும் சுகத்தை யாரு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு போன ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறார். நம்முடைய பாவத்து நிமித்தம், அக்கிரமத்து நிமித்தம் அவர் நமக்கு நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அவர் சிந்திய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாய், மீட்பு, ரட்சிப்பு, ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது மேன்மையான இந்த ஆரோக்கியம், இந்த ஆசீர்வாதத்தை, இந்த சுகத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வேதத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதல்ல வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம வரணுங்க, கர்த்தரிடத்தில் வரணும். அதுதான் ஆண்டவர் ரொம்ப அதிகமாக இறைச்சதாருன்னா எதிர்பார்க்கிறாரு. எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்ட சொல்லிட்டு இவர் வேலையை பார்ப்பாரு, ஆண்டவரே தேட மாட்டார். அப்படி இல்லை, நம்ம ஆண்டவரை தேடி வரணும். ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஒரு குஷ்டரோகியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்தான். குஷ்டரோகி அவர் மலையிலிருந்து இறங்கி வர்றார் இயேசுநாதர். குஷ்டரோகி ஒருத்தன் அவரிடத்தில் வந்து பணிந்து கொள்கிறான். நீங்கள் மார்க் 1ஆம் அதிகாரத்திலும் இங்கு 40ஆம் வசனத்தில் இதே சமூகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரால் மாத்திரம்தான் இந்த பெரிய வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவனிடத்தில் இருக்கின்றதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரிடத்தில் அவன் வருகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல ஆண்டவருக்கு நேராக நம்ம திரும்பணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 25ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை ஒரு அருமையான ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருடமாக அவள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, வேதனைப்பட்டு கொடுத்த ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, தன் ஆஸ்தியை வைத்தியர்களுக்கு கொடுத்தும் கொஞ்சம் கூட சுகம் கிடைக்காம எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமை. இயேசுநாதர் வருகிறார்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே நீங்கள் வேதத்தில் 28ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். ஆண்டவரிடத்தில் வருகிறாள். ஆண்டவரை சுற்றி ஏராளமான கூட்டம் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட போனா சுகம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வருகிறதை பார்க்கிறோம். வஸ்திரத்தை தொட்டிட்டா. ஆண்டவர் சொல்றாரு 34ஆம் வசனத்தில், நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவர் அற்புதமான ஒரு சுகத்தை இங்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம முதல்ல ஆண்டவருக்கு நேராக நம்ம கடந்து வரணுங்க. இடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் ஒரு முறை ஒரு திருச்சபையில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது தச்சு வேலை செய்கிற ஒரு அருமையான ஒரு சகோதரர், கிறிஸ்துவர் அல்லாத ஒரு சகோதரர் இடத்தில் வந்து தன்னுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும்படியாக வேண்டிக் கொண்டார்.
அவருக்கு ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, நைட்டில் படுத்தா தூங்க முடியாது. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிவிட்டது. அவர் பாயில் படுத்து இரவு முழுவதும் ஒரு சேரில் உட்கார்ந்து அப்படியே கண்ணை மூடிட்டு இருப்பார். அவ்வளோதான். கீழே படுத்து தூங்க ஆரம்பித்த 10 நிமிஷத்தில் ஒரு பயங்கரமான விக்கல் ஒன்று வரும் பார்த்துக்கிடுங்க. அந்த விக்கல் அவரால் நிறுத்தவே முடியாது. பிறகு வேகமாக ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் அங்கேயும் ஓடுவார் பார்த்துக்கிடுங்க. நிறைய மடக்கு மடக்குன்னு தண்ணி செம்பு செம்பாக குடிப்பார். அதுக்கப்புறம் அந்த விக்கல் இருக்கும். சில வேளைகளில் மாத்திரை போட்டு படுப்பார். 2-3 மணி நேரத்துக்கு மேலே அவரால் தூங்க முடியாது. எத்தனை நாளுக்கு தான் அந்த தூக்க மாத்திரை போட முடியும்? அவர் தான் ஆராதிக்கின்ற தன்னுடைய குலதெய்வத்துக்காக பல நேர்ச்சிகள் செய்து பார்த்தார். பல ஆயிரங்கள் செலவழித்தார். கால்நடையாகவே சென்று பார்த்தார் தெய்வத்தை தேடி. சுகம் கிடைக்கல. நான் ஆராதித்து கொண்டிருந்த அந்த ஆலயத்திற்கு பின்னால் தான் அவர் வீடு இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. ஆனால் இவர் இவ்வளவு செலவழிச்சும் சுகம் கிடைக்கல. இந்த மாலை வேளைகளில் ஆராதனை நடக்கும் பார்த்துக்கிடுங்க. காலையிலும் அங்கு அந்த சபையில் ஆராதனை உண்டு. ஞாயிற்றுக்கிழமையும் 9 மணிக்கு ஆராதனை உண்டு அந்த சபையில். இவர் அதெல்லாம் கவனிப்பார், பிரசங்கத்தெல்லாம் கேட்பார். அவரு என்ன நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டவர்கிட்ட போனால் ஒருவேளை எனக்கு சுகம் கிடைக்குமோ, நான் என் தெய்வத்தையெல்லாம் தேடி போனேன், எனக்கு கிடைக்கவில்லை, ஒருவேளை ஆண்டவர்கிட்ட போனால் சுகம் கிடைக்கலாமோ என்று சொல்லி அப்படித்தான் அவர் வந்தார் பார்த்துக்கிடுங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா கர்த்தர் சுகம் கொடுப்பார் அப்படி சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் அந்த சபையிலே ஒரு உபவாச ஜெபம் ஒன்றை ஏற்படுத்தியிருந்தோம். வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் உபவாச ஜெபம். நான் சொன்னேன், நாளைக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, அந்த உபவாச ஜெபத்தில் பங்கு பெறுங்க, உங்களுக்காக நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபித்து அனுப்பிவிட்டேன். மறுநாள் சர்ச்சுக்கு வந்திருந்தாருங்க. நிறைய பேர் இந்த உபவாச ஜெபத்தில் பங்கு பெற்றாருங்க. ஜெப வேளையில் சபையார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சகோதரர் வந்திருக்கிறாரு, அவருக்கு இந்த பிரச்சனை, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் ஒரு அற்புதமான சுகத்தை கொடுப்பாரு. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு மிகுந்த பாரத்தோடு ஜெபம் பண்ணி அவரை அனுப்பிவிட்டோம். மறுநாள் ஓடி வந்தாரு, ஐயா நான் நன்றாக சாப்பிட்டு தூங்கி 6 மாதத்துக்கு மேலே ஆனதுயா. நேற்றைய தினத்தில் இரவு உணவை சாப்பிட்ட உடனே எனக்கு நல்ல ஒரு தூக்கம் வந்துச்சு. எனக்கு உள்ளூர் பயம்தான். திரும்பியும் நான் பாயில் படுத்துட்டேன் அப்படிதாச்சு தான் 10 நிமிஷத்திற்குள்ளாக எனக்கு ஒரு பாடுபடுத்தி விடுமே இந்த விக்கல், என்ன ஆகுமோன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கும். என்ன அறியாமல் தூங்கிவிட்டேன். விடிய காலம் 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். என் வாழ்க்கையில் இதை விட ஒரு பெரிய அற்புதத்தை நான் ருசித்ததே கிடையாது. இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நான் வேறொரு சபைக்கு சென்று போடாங்க சாட்சியாய் சொன்னார். அவர் சொன்னார், ஐயா நான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உள்ளே வரும் பொழுது என்னை சுற்றிலுள்ள மக்கள் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, தவறு நினைப்பாங்க. ஆகவே நான் வாசலுக்கு வெளியில் அது ஓரத்தில் நின்று ஆராதனையில் பங்கு பெற்று நான் சென்று விடுவேன் ஐயா என்று சொல்லிவிட்டு அவர் சென்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவனை ஒரு நாள் ஆண்டு நினைச்ச மாட்டார்னா வெட்கத்தோடு அனுப்பவே மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு ஆண்டவரை இரவு பகலாக ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான்ப்பா, வேற ஒருத்தர் இல்லை, நீங்கள் தான் எனக்கு தஞ்சம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரா மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார். மனம் கலங்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் வெறுமையாக திரும்பி போவதில்லை. அது மாத்திரமல்ல, ஆண்டவர்
நம்முடைய வாழ்க்கையில் வேறு எப்படி நமக்கு சுகத்தை கொடுக்கிறார்? யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ள ஜெபம், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும். சும்மா வரக்கூடாது. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்ற ஒரு முழுமையான நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்தில் யார் வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் கலிலேயா கடற்கரை பகுதியில் அதிகமாக ஊழியங்களை செய்து கொண்டு வந்தார். ஒரு முறை அவ்வாறு அந்த பகுதியில் ஊழியம் செய்து கொண்டு வரும் பொழுது எவிரு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன், ஒரு ஜெப ஆலய தலைவர், ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாக எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவசைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்தை ரிக்வெஸ்ட் பண்ணுறான், என் மகன் மரண வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, நீங்க வந்து கையை வச்சா போதையா சுகத்தை பெற்றுக்கொள்வாள். கஷ்டப்பட்டு ஆண்டவரை அழைத்து கொண்டு செல்லுகிறான். போகிற வழியில் தான் அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ உள்ள வந்துட்டா. அங்கே அப்படியே ஒரு கூட்டம் அப்படியே நிற்கிறது. அதில் அவளை பார்த்து கூப்பிட்டு விசாரித்து, அவளை பற்றி விசாரித்து சாட்சியெல்லாம் கேட்டு முடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். இவன் எவ்வளோ ஒரு டென்ஷனாக இருப்பான் யோசித்து பாருங்க. எவரு தான் கூட்டு வந்தான், இடையில இந்த பெண்ணு வேற குறுக்கு போய் விழுந்துட்டான். அவளுக்கு சுகம் கிடைச்சிட்டு இப்போ அவளை ஒரு மாதிரி அனுப்பி விட்டு திருப்பி வந்தாக்கி 2 ஸ்டெப்பு கிளம்புறதுக்குள்ள ஒருத்த வந்து சொல்கிறான், உன் மகள் மரித்து போனாள். எப்படி இருக்குங்க? அவன் நினச்சிருப்பான், இந்த ஸ்திரீ மட்டும் வராமல் இருந்திருந்தா என் மக பிழைச்சிருப்பா, சீக்கிரம் கூட்டு போயிருப்பனே. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, 36ஆம் வசனத்தில், அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி என்று வசனம் சொல்லுகிறது. என்னுடைய கை உன் மகள் மேலே வச்சா சுகம் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையில் வந்தா அல்லவா, அந்த நம்பிக்கையிலே நீ நிலைத்திரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மத்திய 15:28 பாருங்க. இங்கு ஒரு பெண் ஆண்டவரை தேடி வருகின்றாள். அவருடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகின்றாள். ஒரு கானானிய ஸ்திரீ அவருடைய மகளுக்கு சுகத்தை கொடுக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய விசுவாசம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற இந்த அற்புதமான ஒரு சுகத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். விசுவாசம். கென்னத் ஹேகன் என்று சொல்லப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியக்காரர், 100 நாடுகளுக்கு மேலாக அவருடைய ஊழியங்கள் பறந்து விரிந்து சென்றது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய ஊழியங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டனர், அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டனர். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அருமையான ஊழியருடைய விசுவாசம். இந்த கென்னத் ஹேகன் சொல்லப்பட்ட இந்த ஊழியக்காரர் பிறந்ததிலிருந்து பயங்கரமான ஒரு இருதய வியாதி, இரத்த சம்பந்தமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தார். இன்க்யூரபிள் பிளட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகப்படுத்த முடியாத இரத்த சம்பந்தமான வியாதி, இதய வியாதி அவளுக்கு இருந்துச்சு. 15வது வயதில் வரும்பொழுது ரொம்ப பலவீனப்பட்டு போனார். உடல் சிதைந்து போன ஒரு நிலைமை. டாக்டர்ஸ் கைவிட்டு விட்டாங்க. நான் பாதாளத்தின் நரகத்தின் வாசல் வரை சென்று வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய அற்புதம், ஆண்டவருடைய இரக்கத்தினால் நான் மீண்டும் உயிர் பெற்றேன் என்று சொல்கிறார்.
மரணத்தின் நிழல் என் மேல் இருந்தது என்பதாக அவர் சொல்லுகிறார். பல மாதங்களாக படுக்கையிலே கிடந்தார். அவ்வாறு அவர் படுக்கையில் இருக்கும் பொழுது அவர் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு கண்ணில் பட்ட ஒரு வசனம்தான் மார்க்கு எழுத சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டு கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் முழுமையாக விசுவாசித்தால் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த வசனத்தை சொன்ன உடனே அவருக்குள்ள ஒரு பொறி தட்டியது போல் இருந்துச்சு. அவர் 3 முறை செத்து பிழைச்சிருக்கிறாரு. டாக்டர் சொல்லிட்டாங்க, உன்னுடைய வியாதியை சுகமாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் நீ விரும்புகிறது உனக்கு நடக்கும். வசனத்தை பிடித்து கொண்டார். தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். விடவில்லை. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் எனக்கு சுகத்தை தாரும். நான் நம்புகிறேன். நீர் பரம வைத்தியர், யெகோவா ராஃபா, நீர் சுகம் கொடுக்கிறவர். நான் விசுவாசிக்கிறேன், உம்மால் எனக்கு சுகம் கொடுக்க முடியும். இந்த மரண கட்டுகளிலிருந்து என்னால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய விசுவாச ஜெபத்தை அங்கீகரித்தார். அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார். யாராலும் சுகமாக்க முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக அற்புதமான சுகத்தை இந்த அன்பு ஊழியக்காரருக்கு கொடுத்தார். அதற்கு அப்புறமாக பல ஆண்டுகள், 80 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் உலகத்தில் வாழ்ந்தார். கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்து தேவராஜ்யத்தை சென்றடைந்தார். அவருடைய மினிஸ்ட்ரி ஃபெய்த் மினிஸ்ட்ரி தான். இன்றைக்கு அவருடைய ஸ்தாபனங்களிலே பல 1000 ஊழியர்கள் பயிற்சி பெற்று உலகமெங்கும் சென்று ஆண்டவருடைய அற்புதமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஆகவே தான் தைரியமாயிருங்கள் என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம் தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் இந்த பிறவி குருடனை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இந்த பிறவி குருடனை பார்த்து, கண்களெல்லாம் அவர் என்ன செஞ்சார்னா இங்கு ஒரு சேற்றை உருவாக்கி பூசி விட்டார். நாம் ஆண்டவர் வந்தால் மாத்திரம் போதாது, விசுவாசித்தா மாத்திரம் போதாதுங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய அன்றாட வாழ்விலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார் அப்படின்னு சொல்லி நம்பினா போதாது. தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக உங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். இதை செய்யாத, இந்த பாவமான காரியங்களை செய்யாத, அந்த தவறை செய்யாத, செய்யக்கூடாது, நான் இஷ்டம் போல வாழ்வேன் என்று சொல்வோம் என்று சொன்னால் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் பாருங்கள், 5ஆம் அதிகாரத்தில் இங்கு சீரிய ராஜாவுடைய படைத்தளபதி நாகமான், அவன் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கிறான். அவள் இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவள். இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு வந்த ஒரு மகள், ஒரு சிறு பெண் தான். அவ சொல்றா, என் எஜமான் எங்கள் இஸ்ரவேலில் இருக்க தீர்க்க தரிசனம் செல்வார் என்று சொன்னால் சுகம் கிடைக்கும். அவன் பெரிய
ஒரு படைத்தளபதி, ஏராளமான ஆசி இருக்கும் அவன்கிட்ட, அதிகாரம் மிக்கவன். அவன் எவ்வளோ செலவழிச்சிருப்பான் இதற்காக, எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பான். இப்போ இந்த பெண் சொல்கிறா, உடனே அவன் புறப்பட்டு போகிறான். காரணம், இதுவரை அவன் பிரயாசப்பட்டு அந்த வியாதியை சுகமாக்குவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் 1% கூட நடக்கலை. அப்போ கடைசி ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்திருக்கிறது, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. நம்ம போய் பயன்படுத்தி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போகிறான். நேரு ராஜாட்ட போனால், ராஜா பார்த்தா என்னால் என்ன முடியும், தீர்க்கதரிசி அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். அங்கே எலிசா தீர்க்கதரிசி இருக்கின்றான். இங்கே வந்த உடனே சொல்லி அனுப்புகிற, அந்த மாதிரி சீரியா ராஜாவுடைய படைத்தாளர்கள் வந்திருக்கிறான். எலிசா அவர் வீட்டை விட்டு வெளியே வரல, அவர் குடிசையில் உள்ளதான் உட்காந்துருக்கிறாரு. அவனை போய் யோர்தானில் 7 தரம் போய் முங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் இந்த மெசேஜ் மட்டும் அனுப்பிவிட்டு வேறு ஒன்றுமே சொல்லு. இவன் என்ன நினைச்சான், அவர் வருவார், அவர் ஏதாவது மந்திரம் போடுவார், எதையாவது வச்சு தடவுவார் அப்படி என்று இவன் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தான். எலிசா அதை பற்றி ஒன்றுமே செய்யலை, ஒரு வேர்டு மாத்திரம்தான் வருது, அவனை போய் யோர்தானில் போய் முங்க சொல்லு. ஏன்னா இவன் நாட்டில் அதை விட ஒரு பெரிய நதிகள்லாம் இருக்கிறது. அவன் சொல்கிறான் 12ஆம் வசனத்தில், 2 நாளாகும் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் கூட அந்த போர் வீரர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஐயா வேற என்ன சொல்லிட்டாரு இந்த தீர்க்கதரிசி, ஒரு 7 தடவை முங்க சொல்லியிருக்கிறாரு, அதை முங்கிதான் பார்த்துருங்களேன். நல்ல வேளை அவனுக்கு வேலைக்காரர்கள் நல்லவங்களாக இருந்திருக்கிறாங்க. அவர்களும் இவனுக்கு மேலே கோவப்பட்டிருப்பாங்கன்னா அன்னைக்கு வரலாற்றில் இடம் பெறாமல் போயிருப்பாங்க. நாகமன் அதே குஷ்டரோகத்தோடு செத்து போயிருப்பான். யோர்தானுக்கு அவன் மூழ்கிறான். 6 தடவை மூழ்கினாங்க, எந்த மாற்றமும் கிடையாது. 7ஆவது முறை மூழ்கி எழும்பும் பொழுது அந்த 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் நான் 50% நிறைவேற்றியா, 80% நிறைவேற்றிட்டேன், 90% நிறைவேற்றேன், இல்லை 100% நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 14ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களை இயேசு பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஏனென்றால் குஷ்டரோகி யார் சுகம் பெற்றாலும் கூட அவன் நேர வீட்டுக்கெல்லாம் போயிட முடியாது. ஆசாரியன் பார்த்து அவனுக்கு ஒரு NOC கொடுத்தா மாத்திரம்தான் எங்கே போக முடியும்னா வீட்டுக்குள்ளே போக முடியும். இவர் எதுவுமே ஆண்டவர் சொல்லலை, ஆசாரியத்தில் போய் காண்பீங்க. அப்படி அவர் போகையில் தான் சுகமடைந்தார்கள். அவன் போக ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு குஷ்டரோகம் மாறலைங்க, அது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஆழ்ந்த வேலை தான் அவனுக்கு சுகம் கிடச்சி. அப்போ போக ஆரம்பிக்கும் பொழுது குஷ்டரோகம் மாறலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கலை, அவன் அங்கே நின்று விடவில்லை, திருப்பி பாளையத்துக்கு போய் விடவில்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரியா போவோம், அந்த வார்த்தைக்கு அப்படியே நினைச்சுதாங்கன்னா கீழ்ப்படிந்தார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் சில காரியங்களை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், மகனே மகளே இந்த காரியத்தை நீ செய்யாத, இந்த காரியத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு, கீழ்ப்படி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் கீழ்ப்படியாமல் மறுத்திருக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நீ இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை நாம் மீறும் பொழுதுதான் சில பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளுகிறோம். ஆண்டவர் என்னை நம்பு, என்னை விசுவாசி சொன்ன பொழுதிலும் கூட நாம் இன்னும் அவிசுவாசத்தோடு கூட இருப்போம் என்று சொன்னால் அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஆண்டவரிடத்தில் வராமல்
சரீர பிரகாரமாக நாம் வந்திருக்கலாம். மனசு, நம்முடைய உள்ளம் எகிப்தில் இருக்கும் என்று சொன்னால், பழைய பாவ ஆசை இச்சையில் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமுதாய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. முழுமையாக ஆண்டவரிடத்தில் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தோடு கூட ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அந்த அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபைகளை கர்த்தர் தாமே நம் அனைவரும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 219, கிறிஸ்தவ கீர்த்தனை 288 பாடுவோம். சேனைகளின் கர்த்தரே நின் திருவிழம் அளவர இனிதினிதே. கீதம் 219, பாமாலை 288 பாடுவோம். ஜெபம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு கூட இன்றைக்கு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். குணமாக்குதல்
சுகமடைதலை குறித்து எங்களோடு கூட பேசினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒருவேளை இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் தங்களுடைய சரீர பிரகாரமாகவும் ஆன்மீக பிரகாரமாகவும் வியாதிப்பட்டு சோர்ந்து போன ஒரு நிலைமையில் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனி யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, எந்த டாக்டர்ஸும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட இன்றைக்கு எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். முழு மனதோடு உம்மை தேடி வந்திருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் இப்பொழுது அங்கு ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவருடைய அற்புதமான சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. எல்லா பலவீனங்களையும், எல்லா நோய்களையும், எல்லா துக்கங்களையும் சிலுவையில் சுமந்திருக்கிறீரப்பா. நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அற்புதமான சுகம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவரால் கூடாத காரியம் தேவனால் கூடும் நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. அற்புதங்களுக்கு எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக சுவாமி. ஆண்டவரே, சரீரத்திலே, கண்களிலே, இருதயத்திலே, சிறுநீரகத்திலே, ஆண்டவரே, வயிற்று பகுதிகளிலே சுவாமி, நுரையீரல் பகுதிகளிலே, தண்டுவட பகுதிகளிலே கர்த்தருடைய வல்லமை பொழுது இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, டாக்டர்கள் ஆண்டவர் இந்த கட்டியை சுகப்படுத்தவே முடியாது என்று சொல்லியிருக்கலாம் ஐயா. அது நிமித்தமாய் பயந்து பயந்து உமது பிள்ளைகள் மிகுந்த சோர்ந்த சோர்ந்து போன நிலைமையில ஒருவேளை இந்த பிள்ளைகள் இருக்கலாம் ஐயா. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமையான கரம் இந்த பிள்ளைகள் மீது அமரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுமையாக நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இப்பொழுது அற்புத கரம் இந்த பிள்ளைகளை தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான விடுதலைக்காக கோடி ஸ்தோத்திரம். மருத்துவமனைகளும் வீடுகளும் சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். எல்லா கட்டுகளிலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். ஆன்மீக ரீதியில் சோர்ந்து போன ஒரு நிலைமையில் ஐயா, பலவீனப்பட்டவர் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய பலனை கொடுத்து அவர்களை தட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பிரிவினைகள் நிமித்தமாக மனம் சோர்வடைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. என் குடும்பத்தில் ரட்சிப்பில்லை, என் பிள்ளைகள் வார்த்தையை கேட்கவில்லை, துன்மார்க்கமே அழிந்து கொண்டிருக்கிறாங்க, சோர்ந்து போன நிலைமையில் இந்த பிள்ளைகள் இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறாங்கப்பா. புது பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்குவீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம், என் தேவன் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அது என்னென்ன காரியங்களுக்கு அந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், இப்பொழுது இந்த பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புதமான ஒரு சுகம் உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும் சுவாமி, ரட்சிப்பு உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். மார்க்கு 11:24 சொன்னீங்கப்பா, நீங்கள் எவைகளை கேட்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னீரே. நாங்கள் நம்புகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தையின்படியே உமது பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பங்கள்ல ஆண்டவரை வர வேண்டிய நன்மைகள் வரவில்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகள் ஐயா, கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொண்டிருக்கின்றோமே, நியாயமாய் கிடைக்க வேண்டிய இந்த நன்மைகள் வராமல் தடைப்பட்டு இருக்கிறது, பென்ஷன் தடைப்பட்டு இருக்கிறது, ஆண்டவரே சொத்து பிரச்சனை நிமித்தமாக எங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை சொல்லி கலங்குற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு அற்புதமான ஒரு விடுதலையை கொடுப்பீராக சுவாமி. ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் நிமித்தமாக சோர்ந்து போன இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கடன் பிரச்சனைகள் மாறிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். முது பிள்ளைகளுடைய கையில் பிரயாசங்கள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. முது பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்களையும் என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்கப்பா.
வேலை இல்லைன்னு சொல்லி கலகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்ய விரும்புகிற பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தூர இடத்துல இருந்தும் நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லி கலக்கத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவர் செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. காலத்தில் நமது பிள்ளையுடைய வாழ்க்கையில மங்களகரமான காரியம் நடைபெற உதவி செய்யுங்க. திருமணம் வாங்கியும் குழந்தை இல்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே உமது பிள்ளைகளுக்கு கற்பதின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பதின் கனியை பூர்ணப்படுத்தி ஏற்ற சுக பிரசவத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதிங்க. கை குழந்தைகள் ஆசீர்வதிங்கப்பா. என் குழந்தைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி கலங்குற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இரவு பகலாக ஆராதிக்கிற பிள்ளைகள் ஐயா, நேசிக்கிற குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனை நிமித்தமாக மனம் சோர்ந்து போன நிலைமை ஐயா, தயவாய் இறங்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக. நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படியே ஜெபிக்கிறோம். வயோதிப நிலைமை அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதான காலத்தில் ஏற்பட்ட எல்லா பலவீனங்களுக்கு மத்தியிலும் கர்த்தருடைய பலன் சம்பூர்ணமாக அவள் மீது கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் ஆண்டவரே எம்ஏ ஸ்டீஃபன் சுந்தர் சிங் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய அன்புக்குரிய துணைவியாருக்காக, அன்பு சகோதரி எலிசபெத் எவாஞ்சலினுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. தேவன் கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக, அன்பு மகன் காட்வின் ஜெரமியாவுக்காக, கிளாட்வின் ஐசக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய மகன் செய்கிற ஆசிரிய பணியில் உங்களுடைய கிருபை நிறைவாய் தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் அநேக மக்களுக்கு, அநேக லட்சம் கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக உடைய மகனை எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபையினால் நிரப்பும் குடும்பமாக தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. உடைய அன்புக்குரிய துணைவியாரை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. 2 பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ தியானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ ஞானமும் தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் எந்தெந்தைக்கு நிலைத்திருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவருடைய அன்புக்குரிய பெற்றோர்களுக்காக, 2 குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வயோதிப காலத்தில் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கி பலப்படுத்துவதாக குடும்பமாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதி. இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, இந்த ஊழியங்களை நேசித்து ஜெபிக்கிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உங்கள் நாமத்தை மயப்படுத்துங்க. நீங்கள் அவர் செய்த தயவுக்காய் கோடாக கூடி ஸ்தோத்திரம். கணம், துதி, மகிமை எல்லாம் உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் சமாதானம், சந்தோஷம், நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 489, பாமாலை 327 பாடுவோம். வாழ்நாளில் யாது நேரிட்டும். கீதம் 489, பாமாலை 327 பாடுவோம். Yeah.
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தை நிறைத்து ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்கள் எல்லாம் உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதங்களோடு கூட இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.